வெல்கம் டு ஷென்பாஸ் கிரியேட்டிவிட்டி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி காடை முட்டை மசாலா. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம காடை முட்டையை டயட்டில் சேர்க்கும்போது நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கிது அப்படிங்கிறத பற்றி முதல்ல பார்த்துக்கலாம். காடை முட்டை கோழி முட்டையை விட சைஸில் சின்னதாக இருந்தாலும் நம்ம டயட்டில் சேர்க்கும்போது பலவிதமான ஆரோக்கிய நன்மைகள் நமக்கு கிடைக்கிது. அனீமியா வராமல் தடுக்குது, இம்யூனிட்டி லெவலை இன்க்ரீஸ் பண்ணுது, எலும்புகளுக்கு வலிமையை தருது, மெமரி பவரை இம்ப்ரூவ் பண்ணுது. ஒரு கிண்ணத்தில் முட்டை முங்குற அளவுக்கு தண்ணியை ஊற்றி அடுப்பை சிம்மில் வச்சு 7 நிமிஷம் முட்டையை வேக வச்சுக்கலாம். எப்பயுமே நான் முட்டையை வேக வைக்கும்போது 2 பிஞ்ச் அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணி வேக வைப்பேன். இந்த காடை முட்டையில் ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் நிறைவாக இருக்குது. காடை முட்டையை நம்ம டயட்டில் சேர்க்கும்போது புரதச்சத்து, விட்டமின் பி, விட்டமின் ஏ, அயன், ஜிங்க், செலினியம் போன்ற சத்துக்கள் நமக்கு கிடைக்கிது. காடை முட்டையில் பொரியல் பண்ணலாம், ஆம்லேட் பண்ணலாம், மசாலா பண்ணலாம், கிரேவி பண்ணலாம். காடை முட்டை மசாலா ஒயிட் ரைஸோடு வச்சு சாப்பிட டேஸ்ட் அருமையாக இருக்கும். காடை முட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ வெந்த முட்டையை பச்சை தண்ணியில் எடுத்து போட்டுருங்க. முட்டை நல்லா சூடு ஆறட்டும். ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். 1/4 மணி நேரம் கழித்து முட்டையோட ஓட்டை நம்ம உரித்து எடுத்துடலாம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் உரிச்சிங்கன்னா பியாமல் முட்டை உரிக்க வரும். அழகாக உரித்து எடுத்துட்டோம் பாருங்கள். இது மாதிரி நம்ம எல்லா முட்டையுமே உரித்து எடுத்துக்கலாம். இந்த காடை முட்டை கோழி கடையில் கிடைக்கிது. அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் வச்சுருக்காங்க. ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் சோம்பு 1/4 டீஸ்பூன், பட்டை 1 துண்டு, அன்னாச்சிப்பூ 1 துண்டு சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. எந்த ஒரு டிஷ் பண்ணும்போதும் வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கி பண்ணோம்னா அந்த டிஷ்ஷோட டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச விழுதை இதோட இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் அலசி ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி காடை மசால் ஒயிட் ரைஸ்க்கு வச்சு சாப்பிட போகிறேன். அதனால் திக்காக பண்ண போகிறேன். நீங்கள் உங்களுக்கு திக்காக வேணால் திக்காக வச்சுக்கலாம். இல்லை கொஞ்சம் கிரேவி மாதிரி தண்ணியாக வேணும்னா மசாலா கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் சேர்த்து ஊற்றிக்கோங்க. இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. முட்டையை சேர்த்துக்கலாம். இந்த காடை முட்டை நீங்கள் சப்பாத்திக்கு கூட கிரேவியாக வைக்கலாம். உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா மசாலா கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் நல்லா வற்ற விட்டு எடுக்க போகிறேன். இது ஒயிட் ரைஸோட பிணைஞ்சி சாப்பிட்டா டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். கருவேப்பிலை மல்லித்தலை இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. சுவையான காடை முட்டை மசாலா அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.